கும்பராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அக்டோபர் மாத கிரகநிலை ஆராயும் போது உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 2ஆம் இடத்தில் வக்ரம் பெற்று உட்கார்ந்துருக்கார். அப்போ ராசிநாதன் ராசிக்கு 2ஆம் இடத்தில் வக்ரம் பெற்று உட்கார்ந்துருக்காருன்னா இது 7.5 சனிக்கான காலகட்டங்கள் அப்படின்றீங்க. எடுத்த உடனே என்ன சார் எப்படி சொல்கிறீங்கன்னு நினைக்காதீங்க. இதுதான் உண்மையான விஷயங்கள். நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஒன்றும் தவறு கிடையாது. ஏன்னா ஒரு மனிதனோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இப்படி இருக்க போகுது, இதுக்கு பிறகு இப்படி நடக்க போகுதுன்றதானே ஜோதிட விதி. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது கடந்த ஒரு 3 வருட காலமாகவே குடும்பத்தில் ஒரு மன நிம்மதி கிடையாது, மன சந்தோஷங்கள் கிடையாது. எது செய்தாலும் தடைகள், தாமதங்கள், வம்பு வழக்குகள், சட்ட சிக்கல்கள், மன நிம்மதி குறைகிறது, பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுறது, கடன்கள் அதிகரிக்கிறது, உற்றார் உடனே பகமை பாராட்டுறது, சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள் ஏற்படுறது, இது மாதிரி பல்வேறுபட்ட கஷ்டங்களை இந்த கும்பராசி அன்பர்கள் அனுபவிச்சுட்ருக்கீங்க. எப்பொழுதுமே இந்த கும்பத்தில் பிறந்த நபர்கள் எப்பொழுதுமே நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்ட நபர்களாக இருந்துருப்பீங்க. எவன் செய்தாலும் தப்பு தான், யார் செய்தாலும் தப்பு தான், தப்புக்கு ஏற்ற தண்டனை அனுபவிச்சே தீரணும் அப்படின்ற மாதிரி அப்படி நேர்கொண்ட பார்வையால் இருந்தவங்களை அது எல்லாமே இந்த காலமே புரட்டி போட்ட மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு அகென்ஸ்டாக எல்லாமே நடந்த மாதிரி விதி உருவாயிடுச்சுன்னு தான் சொல்லணுன்ற விதி. ஏன்னா கும்பராசி அன்பர்களுக்கு 7.5 சனி தொட்டதுனால முன்ஜென்ம கர்மாவின் பலன்களை ஒரு மனிதன் அனுபவிக்கணும் அல்லவா? ஒரு மனிதனோட வாழ்க்கையில இந்த உலகத்தில் ஒரு மனிதன் பிறப்படுத்திருக்கோம் அப்படின்னாவே முன் ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியத்தின் தொகுப்புகளை இந்த ஜென்மத்தில் அவன் அனுபவிக்கணுன்றக்காகவே இந்த ஜென்மம் பிறப்படுத்திருக்கோன்றதான் உண்மை. அப்போ அப்படிப்பட்ட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முன் ஜென்ம கர்மாவின் பலன்களை இந்த நேரத்தில் அனுபவிச்சுட்டு இருக்கிறதா தான் அர்த்தம். அதனால நீங்கள் தாயேன்னு போனாலும் அந்த இடம் பிரச்சனைகளாக உருவாகக்கூடிய காலகட்டமாக தான் இருந்துகிட்ருக்கு. அதனால் எனக்கு தெரிஞ்ச அளவு 2030ஆம் ஆண்டு காலகட்டம் வரணுமே நீங்கள் எதுவுமே யாருக்கிட்டையும் விதண்டாவாத கருத்துக்களோ ஆர்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களோ செய்யாமல் இருக்கிறது விசேஷமாக இருக்கும். முக்கியமாக எனக்கு தெரிஞ்சளவு இந்த கும்பராசி என்பவர்கள் புதிய தொழில் தொடங்குறதோ, உத்தியோகம் பார்ப்பதோ, ஜாமீன் கழுத்து போடுறதோ, கொடுக்கல் வாங்கல் விஷயமோ கண்டிப்பாக செய்யக்கூடாது. அகல கால் வைக்கக்கூடாது. உங்களோட தகுதியை இருந்து செயல்படணும். அளவுக்கு மீறி கடன் வாங்கி எதுவும் செலவு போட்டிங்கன்னாக்கா அதை தீர்க்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு காலகட்டமும் உதயமாயிடுன்றீங்க. இது என்னடா எடுத்தோன்னே இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. மகர ராசி, தனுசு ராசி என்பவர்கள் நீங்கள் வேணால் கேட்டு பாருங்கள். அந்த நபர்களுக்கு கடந்த ஒரு 5 வருட காலகட்டங்கள் எப்படி இருந்ததோ அதே அமைப்பு தான் அடுத்தது உங்களுக்கு தொடரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கும்பராசி அன்பர்கள் இந்த நேரத்துலேருந்து நீங்கள் தயார் நிலைப்படுத்திங்க. எது செய்யக்கூடாது, எது செய்யணும், எது செய்யக்கூடாது, என்னோட ஜாதகம் என்ன சொல்லுது அப்படின்றத எவ்வளோ நம்ம செலவு பண்ணுறோம். உங்களோட ஜோதிடரை எடுத்து உங்களோட குடும்ப ஜோதிடர் இருப்பாங்க, அவங்கள்ட்ட போய் கொடுங்க. கொடுத்துட்டு ஐயா எனக்கு இந்த நேரத்தில் 7.5 சனி தொடங்கியிருக்குன்னு சொல்கிறாங்க, என்னோடய வாழ்க்கையில் எப்படி இருக்க போகுது, நான் எது செய்யணும் எது செய்யக்கூடாது, நான் இப்போதைக்கு இந்த தொழில் செய்துட்ருக்கேன், இது நலமாக இருக்குமா, இல்லை இந்த தொழிலை விட்டுட்டு வேறு தொழிலுக்கு போகணுமா, அல்லது எனக்கு எந்த தொழில் தான் சிறப்பானதாக இருக்கும், நான் எப்படி இருக்கணுன்றதை மட்டும் தெளிவாக அமைதியாக உங்களோட சுய ஜாதகத்தை மட்டும் கொடுத்து கேளுங்க. கேட்டுட்டு அதுக்கு 1 by 1 கேளுங்க. வருடத்துக்கு ஒரு முறை எனக்கு தெரிஞ்சளவு ஜோதிடம் என்ன பார்க்கணும்னா முக்கியமாக கும்பராசி என்பவர்களாம் வருடத்துக்கு ஒரு முறை கம்பல்சரி பாருங்கள். அது முக்கியமாக சித்திரை மாதம் பிறந்துடுச்சு அப்படின்னா வருடத்துக்கு ஒரு முறை எடுத்து போய் பாருங்கள். சித்திரை மாதம் தான் புதிய பஞ்சாங்கம் உதயமாகுங்க. அப்போ சித்திரை மாதம் உதயமானாவே வருட கிரகங்கள் எந்தெந்த கிரகங்கள் எங்கே இருக்க போகுது, அது எப்படி உங்களுக்கு சாதகமான பலன்கள் கொடுக்க போதான்றது தெரிஞ்சிடும். அதனால் வருடத்துக்கு ஒரு முறை உங்கள் சுய ஜாதகத்தை மட்டும் குடும்ப ஜோதிடர் கொடுத்து எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு பிறகு நீங்கள் செயல்பட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாவே இந்த 7.5 சனியை பாதிப்பு இல்லாத நீங்கள் ஆக்கிட முடியும். விதியை மதியால் வெல்ல முடியும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதுமாதிரி விதியை நீங்கள் மதியால் வெல்றதுக்கான ஒரு காலகட்டம் உங்களுக்கு காத்துட்ருக்கு. அந்த விதியை மதியால் வெல்றது உங்களோட அறிவின் திறமை அப்படின்றனால உங்களோட சுய ஜாதகத்தை மட்டும் ஒரு தடவை எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் முயற்சி எடுங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச அளவு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். பணங்காசு விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். யார்கிட்டையும் பணங்காசு கொடுத்துட்டு நீங்கள் ஏமாந்துடக்கூடாது. கொடுத்த பணங்கள் திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இந்த நேரத்தில் ஏதாவது பணங்காசுகள் இருக்குன்னா அழியா சொத்துக்களை போட்டு வைங்க. வீடு மனை வாசல் வாங்குங்க, வீடு மனை வாசல் கட்டுங்க, குடிபெயருங்க, குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யுங்க. ஆனால் புதுசாக தொழில் தொடங்குறதோ உத்தியோகம் பார்க்குறதோ மட்டும் கூடாது. கொஞ்சம் சிந்தித்து செயல்படுறது நல்லாயிருக்கும். ஆனால் அதே வேளையில் இந்த மாத காலகட்டத்தில் ராகு லக்னத்தில் ராசிலையும் 7ஆம் இடத்துல கேது இருக்கனால கும்பராசி அன்பர்களின் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிடையே ரொம்ப அந்யூன்யமாக இருந்திருப்பீங்க. கணவன் மனைவி 2 பேரும் ரொம்ப அப்படி அட்டாச்சாக இருந்திருப்பீங்க. நீங்கள் சொன்னால் அவங்க கேட்டுக்கிறது, அவங்க சொன்னால் நீங்கள் கேட்டுக்கின்ற மாதிரி ரொம்ப அட்டாச்சாக இருந்த நபர்களுக்குள்ளாரே ஒரு விரிசல்கள் ஏற்படுறதை பார்த்துருக்க முடியும். முக்கியமாக கடந்த 2025 மே மாதத்துலேருந்து ஒரு விரிசல்கள் உருவாயிருக்கும். காரணம் 7ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால பிரிவுகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்துகிட்ருக்கு. அல்லது கணவன் மனைவிடைய உடல் ரீதியான தொந்தரவுகள் ஏற்பட்டு மருத்துவத்தை கொடுத்துருப்பாங்க. ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு தோஷத்தை ஏற்படுத்துகிற மாதிரி விதிகள் இருந்துகிட்ருக்குங்க. அதனால் கணவன் மனைவி உறவுகளில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போய்ங்க. ரொம்ப கோவப்பட்டு பேசணும்னா கணவன் சொன்னால் மனைவி கேட்டு போகணும், மனைவி சொன்னால் கணவன் கேட்டுக்கிற மாதிரி கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிட்டிங்கன்னா வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்குன்றீங்க. அந்த விஷயத்தை மட்டும் பாருங்கள். அதே போல் கணவன் மனைவி உறவுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா விநாயகர் கோயிலுக்கு தொடர்ச்சியாக சனிக்கிழமை தோறும் சாயந்தரம் வேளையில் 5:30 மணிலேருந்து 6:30 மணிக்குள்ள விநாயகருக்கு நல்லெண்ணெய் தீபம் போட்டு வந்தீங்கன்னா மழை போல் வரக்கூடிய பிரச்சனைகள்
பனிபோல் விலகுன்றிருவீங்க. ஆனால் அதே வேளையில் ஒரு விஷயம் என்னென்னாக்கா, உங்களுக்கு குருவின் பார்வை உங்களுக்கு கிடைக்குதுங்க. அது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டகரமான ஒன்றுன்னு தான் சொல்லணும். இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் கூட செயலற்ற சனி நடக்குது, இந்த மாதிரி ராகு கேது தோஷத்துகள் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் கூட குருவின் பரிபூர்ண பார்வை கிடைக்கிறதுனால, இந்த மாத உங்களோட ராசிக்கு அந்த குரு பார்வை கிடைக்கிறதுனால எதையுமே ஒரு சில நேரத்தில் மீண்டு கொண்டு வரத்துக்கான ஒரு காலகட்டங்கள் உருவாயிடும். திடீர்னு ஒரு சில தவறு நடந்தாலும் இது தவறு திருத்தக்கூடிய காலகட்டங்களாகும். ஒரு மிராக்கிளாக ஒரு சில விஷயங்கள் இந்த தப்புக்கு நமக்கு தொடர்பு இல்லைன்ற மாதிரி ஒரு விதிவிலக்குகள் பெறத்துக்கான ஒரு காலகட்டமாக உதயமாகுன்றீங்க. ஆனால் அதே வேளையில் குருபவனோட பார்வை லாபஸ்தானத்தை பார்க்கணும்னா வருமானத்துக்கு எந்த குறைவுகள் இருக்காது. வருமானம் பல வழியிலேருந்து உங்களுக்கு வந்துட்டுருக்கோம். அது மூத்த சகோதரத்தினால உங்களுக்கு ஆதாயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே வேளையில் இந்த நேர காலகட்டத்தில் வாய்ப்புகள் கிடைச்சா 2026 ஜூனுக்குள்ளார திருமணமாகாத நபர்கள் திருமணத்தை பண்ணிக்கிறது தான் விசேஷத்தை கொடுக்கும். இந்த நேரத்தில் திருமணத்தை பண்ணலைனாக்கா அதுக்கப்புறம் 5 வருட காலத்துக்கு திருமண வாய்ப்புகள் கொஞ்சம் தடைபடும் போல இருக்குது. அதனால் திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்புகளை ஏற்படுத்திங்க. இது மாதிரி சுப செலவுகளை பண்ணிக்கிறது விசேஷமாக இருக்கும். வீடு மனை வாசல் வாங்கணும் கட்டணுனாக்கா லோன் போட்டு கடன் பெற்று வீடு மனை வாசல் வாங்கிங்க கட்டிங்க. திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்புகளை ஏற்படுத்திங்க. குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கும் இந்த 2026 ஜூனுக்குள்ளாரே குழந்தை தரிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்குது. முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. நன்றி, வணக்கம். கும்பராசி அன்பு நேயர்களே, இந்த அக்டோபர் மாதத்தில் மதிப்பு மரியாதை எல்லாமே கிடைக்குங்க. யார் எந்த மதிப்பு மரியாதை கொடுத்தாலும் நீங்கள் எடுத்துக்கவே மாட்டீங்க. ஏன்னு கேட்டால் எனக்கு மதிப்பும் வேண்டாம் மரியாதையும் வேண்டாம், ஆளை விட்டுருங்க சாமி, நான் தப்பிச்சா போதும். 7 நடுசனி போட்டு அமைடும், ஜென்மத்திலே ராகு அது ஒரு தொல்லை கொடுக்கும், 7ல் இருக்கிற கேது அது ஒரு வகையான பிரச்சனை. அந்த 2 கூடையவனுங்க தூண்டி விடுறதுக்காக குரு பார்வை வேறு வரும். பார்வையெல்லாம் வந்து சரி பண்ணணும்னா சரி பண்ணாது. ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் நம்மளை அப்படியே மொச்சி எடுத்துருவாங்க, அப்படியே சூழ்ந்துக்குவாங்க, செயல்பட வைப்பாங்க. ஆனால் இதிலும் சில நுட்பமான நண்பர்கள் இருக்காங்க. அவங்கெல்லாம் மேலும் மேலும் படிப்படியாக உயர்வை நோக்கி போவாங்க. ப்ரொமோஷன் உண்டு, நாடு விட்டு நாடு மாறுவாங்க, அப்படியே நகரம் விட்டு நகரம் வீடு ஷிஃப்ட் பண்ணுறது. இது 3 மாதத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருக்கோம். இருந்தாலும் அப்படி ஆரம்பித்தாலும் இந்த மாதத்தில் அது ஷிஃப்ட் ஆகும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நீங்கள் இருப்பீங்க. குழந்தை குட்டிங்க ஒரு பக்கம், வேலை ஒரு பக்கம், வேலை சந்தர்ப்ப சூழ்நிலை ஒரு பக்கம், இதெல்லாம் உங்களை நெருக்கிட்டு இருக்கும். ஆனாலும் அதுலேயும் புகுந்து வெளியேறி வருவீங்க. நிறைய பேருக்கு டெஸ்ட்டு நடந்துகிட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு வந்து இந்த காலத்தை எதிர்பார்க்கல, ஆனால் எனக்கு வந்துச்சு நடந்ததுன்னு சொல்லுவீங்க. இதில் எனக்கு வெற்றி கிடைக்குமான்னு கேள்வி உங்களுக்கு வரும். அப்படி நீங்கள் கேட்கணுன்னாக்க உங்கள் டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுத்து உங்கள் ஜாதகத்தின் மூலமாக இந்த கோச்சார பலனும் சேர்ந்து என்னென்ன நடக்குன்னு தெளிவாக தெரிஞ்சுங்க. இத்தோட இல்லை, அடுத்தடுத்து பல காலங்கள் இதை எப்படி புரிஞ்சு நடக்கணுன்றதை கேட்டு தெரிஞ்சிங்க. ஏன்னு கேட்டால் உங்களுக்கு உள்ள டெக்னிக்கில் உங்கள்கிட்ட சொல்லிட்டா எங்கள் வேலை ஈஸியாகிடும். நீங்கள் என்ன பண்ணீங்க, அந்த ஃபார்முலாவே அப்படியே பயன்படுத்திக்கிட்டே போனீங்கன்னா காலமெல்லாம் நீங்கள் அழகாக எடுத்துகிட்டு போகலாம். அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் குரு பார்வையில் இருக்கும்போதே உங்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள். ஊருக்காக செய்து கொண்டே இருப்பவர்கள் உங்களுக்காகவும் கொஞ்சம் வாழுங்கள். நிலபலம், வீடு வாசல் இவைகள்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வரும். கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதன் மூலமாக புதுசு ஏதாவது மாற்ற வேண்டி வரும். எல்லா காரணத்திற்காகவும் காத்திருந்த காலங்கள்லாம் இப்போ பயனுள்ளதாக வரும். மிக சிறப்பான வழிமுறைகளை வகுத்து கொள்வதற்கு ஏற்ற பயிரிடும் காலமாக இந்த நாள் இருப்பதனால் இந்த அக்டோபர் மாதத்தை கும்பராசி நேயர்கள் அழகாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய உன்னதமான கருத்துக்களையும் உன்னதமான செயல்பாடுகளையும் மற்றவர்களுக்கு பயன்படுங்க. ஏங்க ஒரு விதமான மனோநிலையில் வந்து நீங்கள் பாதிக்கப்படுவீங்க. நான் சொல்லி அடுத்தவன் கெட்டு போயிட்டான்னா என்ன ஆகுறது, இப்படி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. நான் சொன்னது எனக்கு தெரிஞ்சது நான் சொன்னேங்க, கேளுங்க, கேட்காத போங்க. அது நடக்கும் நடக்காது தெரியாது. அந்த நேரத்துக்கு நான் சொல்லிட்டேன்னு சொல்ல மாட்டீங்க. நான் சொல்லி ஏதாவது வந்ததுன்னா நாளைக்கு ஏதாவது சொல்லுவாங்க. இப்படி யாருக்குமே பயன்படாத வார்த்தைகள் நிறைய உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிலருக்கு
ஓரங்கட்டி வைப்பதா நினைச்சு நீங்க ஓரங்கட்டி நிற்பீங்க. ஒரு சிலர் உள்ள புகுந்து போயிட்டே இருப்பாங்க. கேட்கிற நேரத்துல கேட்ட விதத்துல கேட்ட மாதிரி. ஏன் கேட்டா கேட்பவருக்காக தன்னை பக்குவப்படுத்திக் கொள்வாங்க, புரிஞ்சுக்குவாங்க, அந்த வாய்ப்பை பயன்படுத்துவாங்க. இவங்களுக்கு பிரச்சனையாக நினைச்சு ஓடி போய் செய்யும்போது இவங்களுக்கு ஒரு புது அனுபவம் கிடைக்கும். இது ஒரு சிலருக்கு தான். எல்லோரும் அப்படி செஞ்சா எங்கேயோ வளர்ந்து வரலாம். இந்த சமூகம் மட்டுமில்ல, உடல். நீங்க செய்யற ஒவ்வொரு காரியம் கர்மா கர்மா என்று சொல்றாங்களே, கர்மா என்பது என்னங்க? செயலுங்க. உங்களுடைய எண்ணத்தில் ஏற்படுகின்ற அந்த எண்ண எழுச்சியை செயலாக மாற்றும் போது உடலானது பிசிக்கலி ஃபிட் ஆவதற்கான பயிற்சி தாங்க இந்த கூடம், இந்த பூமி, இந்த உறவுகள், உங்களோட வாழ்க்கை. இந்த பயிற்சி எடுத்துவதற்கு எனக்கு கஷ்டன்றீங்களே, அது என்னங்க கஷ்டம்? இந்த காரியம் செய்ய வேண்டுமென்னா ஒரு பேனாவை எடுத்து எழுதுனா இப்படிதான் பிடிக்கணும், இது மாதிரி இடத்துல தான் வைக்கணும், இப்படிதான் இழுக்கணுங்கிற ஒரு முறை. அது கற்றுக்கொள்வதற்கும் போதுதான் உங்களுக்கு கஷ்டமா தெரியும். அப்படி பயணிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுங்க, யதார்த்தமா இருக்கும். எத்தனை கும்பராசி நேயர்கள் கோடீஸ்வரங்க. இதுவரை என் வாழ்க்கையில அவங்க என்னை பார்த்து கேட்டது, ஏங்க எக்ஸ்ட்ரா எனக்கு மாசம் இவ்வளவு வருது, நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. எல்லாம் ஜாதகம், கஷ்டப்படுறேன், என் பணம் வரல, சம்பளம் இல்லைன்னு சொல்லி எல்லாம் நிறைய ஜாதகம் கேட்பாங்க. இதுதான் பேர் ஜாதகம் கேட்கறதுன்னு அர்த்தம். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா எத்தனை கும்பராசினியர்கள் என்கிட்ட வரவு செலவு உள்ளது இருக்கு ஐயா, என் சக்திக்கு மேற்கொண்டு வருவதை நான் என்ன செய்வது? எவ்வளவு பெரிய அற்புதமான நபர்கள் நான் சந்திக்கிறேன். வெளிநாட்டில் இருக்கிறவங்கெல்லாம் தன்னுடைய பட்ஜெட் அவங்க சொல்லுவாங்க பாருங்க, அவ்வளோ அருமையா இருக்கும். அவங்க எங்களோட பயணிக்கும் போது அவங்க ஒரு புதிய வாழ்க்கையாக நினைச்சுதான் எங்கிட்ட பழகிறாங்க. அப்படிப்பட்ட உன்னதமான இந்த கும்பராசி நேயர்கள் இந்த அக்டோபர் மாதத்தில் சீரும் சிறப்புமாக எடுத்து செல்வதற்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன். பரிகாரம் என்பதை நீங்க சொல்ல மாட்டீங்களே, ஏன் சாமி? நிறைய பேர் சொல்றாங்க. ஒரு மனிதன் உடல்ல இருந்து ஆராசு நிறைய பாயுதுன்றது ஒரு இலக்கியங்கள் சொல்லுது, மருத்துவம் சொல்லுது. அப்படி இருக்கும்போது ஒரு கோவிலுக்குள்ள நீங்க போறீங்கன்னா, கோவிலுக்குள்ள இரும்பு கம்பியால் அடைச்சி சாமியை வச்சுக்கிட்டு அதுக்குள்ள நீங்க போகும்போது உங்க ஆராசெல்லாம் அந்த இரும்பு கம்பியில படாது. அந்த முண்டிக்கிட்டு போகக்கூடாது. மன கட்டுப்பாடு, மன ஒழுக்க வேண்டும் தானங்க கோவிலை கட்டினாங்க. ஆசை, என் குழந்தைக்கு, என் பேரன், என் பரம்பரை, இப்படி நீ சொத்து சேர்ப்பதனால் உன்னுடைய சொத்துக்கள் நீ நினைச்சது போல ஆளுகிறார்களா வரும் வாரிசுகள்? இல்லையே, உட்கார்ந்து அதை அழிக்க தானே வராங்க. அதுதானே நாங்க திரிகோணஸ்தானம்னு சொல்றோம். 3, 6, 11 இருந்தால் இவன் ஓடி உடைத்து காசு சம்பாதிச்சு வாழ்க்கையில் முன்னுக்கு வருவான். ஒருத்தர்கிட்ட அடிமையா இருந்து வேலை செய்வான். 1, 5, 9 இருக்கிறார்கள் என்றால் இவங்க பாட்டை மட்டும் சொத்தை வச்சு ஆள போகிறான். அந்த பாட்டை சொத்தை ஆளும் போது நோயோடு ஆளுகிறானா சுகமாக வாழ்கிறானான்னு பார்க்க தான் எங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்க வரீங்க. 2, 7, 11 பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப். 2 வாய் வார்த்தையால பொருளாதாரத்தை போட்டு பார்ட்னர்கிட்ட போட்டு அதன் மூலமாக லாபத்தை ஈட்டுவது. இந்த லாபஸ்தானத்தை பொறுத்து தாங்கள் உங்களுடைய வம்சா வழியை வளருதா தாழ்தான் பார்க்கிறோம். அந்த 11ஆம் இடம் என்ன? வெற்றி சின்னம், வெற்றி கொடி, இவன் பரம்பரை எப்படி ஹிஸ்டரி எழுதுற இடம். அது எங்க உள்ளது? உன்னுடைய குழந்தைக்கு 7ஆம் இடம்தான் 11ஆம் இடம். பாவமும் புண்ணியமும் வெளியில் இருந்து வருவதில்லைங்க, நம்ம செய்வதை பொறுத்து தாங்க வருது. இந்த ஜோதிட கலையை பொறுத்தவரையும் இந்த அருமையான வழிகாட்டுதல் மூலமாக இந்த ஜோதிட நேரம் உங்களை அழகாக எடுத்து செல்கிறது. இதில் ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்வாததும் உங்களை சார்ந்தது. அதை அத்தனையும் கமாண்ட்ல போடுங்க, சொல்றது சரியா தவறாக. காரணம் என்னன்னா, உங்களோட நாங்க பகிர்ந்து கொண்டால்தான் எங்கள் கருத்துக்கள் உங்களுக்கு பயன்படுதா இல்லையான்னு தெரியும். ஆகையினால் உங்களுடைய பயண பாதையை வெற்றி பாதையாக மாற்றுவதற்கு இந்த ஜோதிட நேரத்தை அணுகுங்கள். உங்களுடைய வெற்றி பயணத்தை மேலும் மேலும் வளர்த்து கொள்ளுங்கள் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவான். கும்ப ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் எவ்வாறு
இருக்க போகுது. அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். கும்பராசி சனியுடைய ராசி. பொதுவாகவே சனி பகவான் கர்ம வினைகளுக்கேற்ற பலன்களை கொடுப்பவர் யாருன்னா சனி பகவான் தான். சனி பகவான் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம், எப்பயுமே நம்ம ஜாதகத்தில் சனி பகவான் நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்மளோட வாழ்க்கை நல்லா இருக்கும், நம்மளோட வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். ஏன்னா தொழிலுக்கு காரகனே சனி பகவான் தான். அவர் தான் உங்கள் ராசிக்கு அதிபதி. அந்த சனி பகவான் இப்போ பொதுவாக உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால கும்பராசிக்கு நம்ம என்ன சொல்கிறோம்னா பாத சனி. அதாவது ஒரு மனிதனுக்கு 3 ரவுண்டு 7 சனி பிடிக்கும். மங்கு சனி, பொங்கு சனி, மாரக சனி. மங்கு சனியா இருந்தீங்கன்னா இது பாத சனி, பொங்கு சனியா இருந்தா இது பாத சனி, மாரக சனியா இருந்தாலும் இது பாத சனி. பாத சனின்னா முடி போகுதுன்னு அர்த்தம். இன்னும் 2 வருஷம் இருக்கு. அப்ப இந்த 2 வருட காலம் நம்ம எதுல கவனமா இருக்கணும் அப்படின்னா குடுக்கல் வாங்கல கவனமா இருக்கணும். ஜாமீன் கையெழுத்து போடுறது, 10 ரூபா வாங்கி கொடுக்கறது, உதவி செய்ய போனா கூட உபத்திரி வர்றது, அண்ணன் தம்பி மாமா மச்சனா சொந்த பந்தவங்களுக்கு ஒரு உதவி பண்ணா கூட பொல்லாப்பு தான் வரும். கொடுத்ததை கேட்டா அடுத்தது பகை. கை இருப்பு வச்சு தான் நம்மளோட குடும்பம் ரன்னிங் பண்ணி வாழக்கூடிய ஒரு நிலைமை தான் இந்த மாதிரி நிலைமை. இதுல நிறைய பேருக்கெல்லாம் இந்த சொந்தமாக வண்டி வாகனம் போட்டு வாழ்ந்துட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று வண்டி வாகனம் வித்திருப்பாங்க. அதாவது மோட்டார் லைன்ல இருந்தவங்களுக்கெல்லாம் வண்டி வாகனம் வித்திருப்பாங்க, அழிச்சிருப்பாங்க. இன்னைக்கு எல்லாமே இன்னைக்கு மாற்றி இன்னைக்கு வந்து வெறுங்கையே வீசிட்டு வரக்கூடிய நிலைமை தான் கும்பராசிக்காரர்களுக்கு. ஏன்னா 1 வருஷம் 2 வருஷமெல்லாம் கிடையாது, 5.5 வருஷமா பார்த்தீங்கன்னா 7.5 சனி உங்களுக்கு வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஏதோ இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது. ஏன்னா ஜூலை மாதம் 13ஆம் தேதி சனி பகவான் வக்கரத்துக்கு வந்துட்டார். அதில் உங்களுக்கு பெருமைப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, அதே அந்த சனி பகவான் வந்து கும்பராசி மீனராசிலே வக்கரம் அடைஞ்சு மீனராசிலே வக்கர நிவர்த்தி அடைகிறதுனால உங்களுக்கு பரவாயில்லை. ஆனால் அதே சனி பகவான் மீண்டும் உங்கள் கும்பராசிக்கு வந்திருந்தாருன்னா நிச்சயமாக இருந்ததெல்லாம் அழிச்சிட்டு போயிருப்பார். அந்த ஒரு வகையில் உங்களுக்கு நீங்கள் புண்ணியம் பண்ணியிருக்கிறீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அப்படி பார்த்தா இப்போ சனி பகவான் வக்கரத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு பரவாயில்லை. அது போக இன்னைக்கு நவம்பர் 28 வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் எது செய்கிற மாதிரி இருந்தாலும் செஞ்சுக்கலாம், தப்பு இல்லை. இடம் வாங்குறதோ, வீடு கட்டுறதோ, கிரை பண்ணுறதோ, கல்யாணம் பண்ணுறதோ, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறதோ, வண்டி வாகனம் எடுக்கிறதோ, மாற்றுறதோ, புதுப்பிக்கிறதோ, நகை நட்டு எடுக்கிறதோ, இது எல்லாமே பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ சனி வக்கரத்தில் இருக்கும்போது இது செஞ்சுக்கலாம், உங்களுக்கு ஃபேவராக தான் இருப்பார். ஆனால் அதே சனி பகவான் வந்து உங்களுக்கு வந்து கட்ட வக்கரத்திலிருந்து நிவர்த்தி அடைஞ்சு மீண்டும் முன்னோக்கி போனார் அப்படின்னா உங்களுக்கு பாதகமான வேலைகள் தான் கொடுப்பாரு. கவனமாக வச்சுக்கோங்க. நவம்பர் 28க்கு மேலே கண்டிப்பாக கொஞ்சம் பாதகமாக தான் இருக்கும். சரிங்களா? அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி இப்போ 2ஆம் இடத்துல உங்களுக்கு வந்து மேக்சிமம் உங்களுக்கு பாத சனியாக இருக்கிறதுனால எது செய்யலாம் எது செய்யக்கூடாது முதல்ல அது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அது பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பாதகமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. சரிங்களா? அதே சமயத்தில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு அதிபதியும் 11ஆம் இடத்துக்கு லாபஸ்தானத்துக்கு அதிபதியும் யாருன்னா குரு பகவான். இப்போ குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர் மாதம், அதாவதுன்றது 17ஆம் தேதி அன்னைக்கு குரு பகவான் அதிசாரமாகிறார். அதிசாரமாகும்போது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 5 மாத காலமாக, அதாவது மே மாதம் 14ஆம் தேதியில் இருந்து உங்கள் ராசியை குரு பகவான் 9ஆம் இடமா பார்த்துக்கிட்டு இருந்தார். ஏன்னா எப்பவுமே குரு பார்வைன்னா 5, 7, 9 3 இடத்த பார்ப்பார். அப்போ குரு பகவான் 9ஆம் இடமா உங்கள் ராசி பார்த்துக்கிட்டு இருந்தார். அப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருந்தது. 7.5 சனி ஒரு பக்கம் இருந்தால் கூட குரு பகவான் உங்கள் ராசி பார்த்தீங்கன்னா குரு பகவான் குரு பார்வைப்பட்ட கோடி நன்மை இல்லையா? அப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லதை தான் பண்ணிட்டு இருந்தார். அப்படி இருந்த குரு பகவான் இப்போ அதிசாரம் ஆகும்போது இப்போ மிதுனத்திலிருந்து கடக ராசிக்கு வரும்போது 5ஆம் இடமா துலா ராசி பார்த்தவர் விருச்சிக ராசி பார்க்குறாரு. 7ஆம் இடமா தனுசு ராசி பார்த்தவர் மகர ராசி பார்க்குறாரு. 9ஆம் இடமா உங்க கும்பராசி பார்த்துக்கிட்டு இருந்தவர் இப்ப மீன ராசி பார்க்கறாரு. இது எத்தனை நாளைக்குன்னா 26 நாளைக்கு. ஏன்னா குரு அதிசாரம் அப்படின்றது வந்து 26 நாள். அப்ப இந்த அக்டோபர் மாசம் 17ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாசம் 11ஆம் தேதி வரைக்கும் அப்ப குரு அதிசாரம் ஆகும்போது நிச்சயமா உங்க ராசிக்கு பலன் கொடுக்க மாட்டார், மீன ராசிக்கு தான் பலன் கொடுப்பார். ஆல்ரெடி வந்து கும்பராசிக்காரங்க வந்து 7.5 சனி இருக்கிறதுனால இப்ப கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கணும், கவனமா இருக்கணும். ஏன்னா மண்ணை தொட்டா நஷ்டம், மனையை தொட்டா நஷ்டம், பொண்ணை தொட்டா நஷ்டம், பொருளை தொட்டா நஷ்டம்.
நீர், நெருப்பு, எண்ணெய், தண்ணி, வண்டி, வாகனம், கொஞ்சம் போகோலி, வருவெளி, யாவத்தீவ, குடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமா இருங்க. உடல் உபாதைகள் இருக்குதுன்னுட்டு அதாவது கவனக்குறைவா இருக்க வேண்டாம். அது முதல்ல பார்த்துக்கோங்க. அதாவது ஹெல்த்தில் ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் கூட முதல்ல பார்த்துக்கோங்க. கணவன் மனைவிக்குள்ளார உட்காந்து முதல்ல பேசுங்க. ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் கூட சரி பண்ணுறதுக்கு பாருங்க. அதே மாதிரி இந்த பேங்க் பிரச்சனை, டாக்குமெண்ட் பிரச்சனை, குடுக்கல் வாங்கல், ஃபைனான்ஸு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா அது ஒரு சின்னதாக இருக்கும்போதே சால்வ் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்துக்கலான்னு விட்டுட்டீங்க அப்படின்னா அது சிறுசு பெருசாகக்கூடிய அளவு இருக்குது. அதனால தேவையில்லாத கோர்ட்டு, போலீஸ், பஞ்சாயத்து அவமானங்கள் தெல்லாம் கட்டக்கூடிய அளவுக்கெல்லாம் இருக்குது. ஏன்னா சனி போகும்போது ஏதோ ஒரு சோதனை கொடுத்துட்டு போயிடுவார்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் கவனமா இருங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3ஆம் இடம் தைரியஸ்தானத்துக்கு அதிபதியும் 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கும் அதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான் இப்ப 8ல் இருக்கிறாரு. செவ்வாய் 8ஆம் இடம். செவ்வாய் பொறுத்த வரைக்கும் பொதுவாக உங்களுக்கு இப்போ எத்தனாம் இடத்துலனா 8ஆம் இடத்துல இருந்து இப்போ 9ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறாரு. அப்போ 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் அதாவது உங்க ராசிக்குன்றது பார்க்கும்போது 8, 9, 10, 11, 12 அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அடுத்தது 9ஆம் இடத்துக்கு வராரு. எப்பன்னா 27ஆம் தேதி வராரு. அப்ப இந்த 27 தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 8ஆம் இடம் அஷ்டமத்து ஸ்தானத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால நிச்சயமா இந்த கடன் சுமைகள் கொஞ்சம் தேவையில்லாத கடன் சுமைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால கையில் இருக்கிற பணத்தை வச்சு ஏதாவது ஒரு பண்ற மாதிரி தான் பண்ணிக்கோங்க, தப்பு இல்லை. ஆனா அதை மீறி நான் ஒரு கடன் பட்டு ஒரு லோன் போட்டு கட்டான்றது நான் ஒரு பொருள் பெருசா எடுக்கிறேன், நான் அது பண்றேன் இது பண்றேன்ட்டு போனீங்கன்னா அது தேவையில்லாத ஒரு சிரமத்துல தேவையில்லாத ஒரு ரிஸ்க்ல உங்களை மாட்டி விட்டுருவார். சரிங்களா? ஏன்னா செவ்வாய் உங்களுக்கு இருக்கக்கூடிய இடம் நல்லா இல்லை, 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. அது குறிப்பா அஷ்டமத்து ஸ்தானத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனக்குறைவா இருந்துங்க அப்படின்னா பாதகமான பலன்களை கொடுப்பாரு, சாதகமான பலன்களை கொடுப்பாரு. சொந்த பந்தத்தை நம்பி தயவு செய்து ஒன்று செய்யாதீங்க. சொந்த பந்தத்தை நம்பி தான் நீங்க இப்ப கெட்டு போய் முழுக்க உட்காந்துருப்பீங்க. அதாவது மற்றவங்க எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சொந்த பந்தத்தினால ஒரு சிலர் நல்லா இருப்பாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு கும்பராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் சொந்த பந்தத்தை நம்பி தான் இன்னைக்கு கெட்டு முழுமையை உட்காந்துருப்பீங்க. அதனால சொந்த பந்தத்தை நம்பி ஒரு காரியம் செய்யலாம்னு நினைச்சீங்கன்னா தயவு செய்து கொஞ்சம் யோசனை பண்ணி பண்ணுங்க, தப்பில்லை. ஒன்னாச்சுங்களா? அதே சமயத்தில் அடுத்தது பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சுக்கிரன் உங்களோட ராசிக்கு 4ஆவது பாவகத்துக்கும் 9ஆவது பாவகத்துக்கு அதிபதி சுக்கிர பகவான் பொதுவாக இப்போ உங்களுக்கு உட்கார்ந்து இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு இந்த 9 தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கணவன் மனைவிக்குள்ளார கொஞ்சம் போராட்டமா இருக்கும். 2வது கொஞ்சம் குடுக்கல் வாங்கல கொஞ்சம் தாமதமா இருக்கும். ஹெல்த் பிரச்சனை கொஞ்சம் கண்டிப்பா இருக்கும். அதே சமயத்தில் ஏதாவது பண்ற மாதிரி இருந்ததுன்னா 9 தேதி வரைக்கும்ன்றது பண்றதுக்கு வேண்டாம், 9 தேதிக்கு மேல பண்ணுங்க. ஏன்னா 9 தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் நஷ்டங்கள் ஆகும். 9 தேதிக்கு மேல போதுன்னா 9ஆம் இடத்துக்கு போனாருன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்கும். சரிங்களா? எது எப்படியோ மொத்தத்துல பார்த்தா கும்பராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் சனி இருந்தது, அது ஓரளவுக்கு வக்கரத்தில் இருக்கிறாரு. குரு பார்வையா இருந்தது, அந்த குரு பார்வையா இருந்து அடுத்து குரு அதிசாரம் ஆயிட்டாரு. இது போக உங்களுக்கு குரு பலனும் இப்ப உங்களுக்கு புதன் ஆதித்ய யோகத்தை உங்க ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா உங்க சுய ஜாதகம் நல்லா இருந்துருச்சா நீங்க வருத்தப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். அதுக்கு தகுந்த மாதிரி பலன்களை கொடுத்துருவாரு. சரிங்களா? உங்க சுய ஜாதகத்தை பார்த்து என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது எப்படி போனா நல்லா இருக்குன்றத முதல்ல முயற்சி பண்ணுங்க. சரிங்களா? சரி நேயர்களே, உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசுல இருந்து கேட்டுக்கிறனுங்க. நன்றி. ராசி நேயர்களே, பணம் மட்டும்தான் செல்வம் என்பதையின் செழிப்போடு எண்ணாத கும்பராசி நேயர்களே, பணம் வறுமையை மட்டுமா விரட்டும், புகழையும் அளிக்கும், புகழையும் மீட்டும். பணம் பாதாள வரை பாயும், பணம் குணத்தை கெடுக்கும். பார்த்தீங்களா? பணமா பாசமா? பணம் பணம் பணம், எங்கும் பணம், எதிலும் பணம். 1லிருந்து 20 வரையும் கொண்டாட்டம், 21லிருந்து 30 வரையும் திண்டாட்டம். வணக்கத்துக்குரிய NSK பாடியுள்ளார். யாருக்கு? நமக்கு. அப்படிப்பட்ட குணக்குன்றாக விளங்குகின்ற கும்பராசி நேயர்கள். அப்போ என்ன, நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே அப்படியே நிற்குதுங்கய்யா, எதையுமே எங்களுக்கு சேரலையா, எங்களுக்கு எல்லாம் அப்படிக்கு அப்படியே நிற்குதுயா, எந்த பிரச்சனைக்கும் நாங்கள் போகலையா, ஆனால் எங்களுக்கு எதுவுமே ஜெயிக்க முடியலையா. 7.5 வருஷம் சார், 7.5 வருஷம் இல்லை, 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 7.5 வருஷம் இருந்திருக்கிறீங்க. 7.5 வருஷம் இருந்துட்டு இப்போ தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க.
7.5 வருஷத்தில் 5 வருஷத்தை முடிச்சிட்டிங்க. இன்னும் 2.5 வருஷம். இப்போ பொங்கு சனிக்கில் மாட்டிகிட்டு இருக்கிறீங்க. பொங்கு சனியில் மாட்டிகிட்டு இருக்கிறீங்க. அப்போ பொங்கு சனியில் இருக்கும்போது எப்படி இருக்கணும்? ரொம்ப கவனமாக இருக்கணும். இதில் முதல் சுற்றா 2வது சுற்றா வயசு, இது ரொம்ப முக்கியம். முதல் சுற்றா 2வது சுற்றா வயசு, இதையும் பார்த்துக்கோங்க. இதை பார்த்துக்கிட்டு உங்களுக்கு வேண்டிய தொழில், ஸ்தபதி, நான் சொன்ன மாதிரி நவரத்தினங்கள், விவசாயங்கள், மரங்கள், கார் கம்பெனி, கார் தொழிற்சாலைகள், பொறியியல் தொழிற்சாலை, செங்கல் சூளை, மரங்கள் சம்பந்தப்பட்ட அனைத்து தொழிலும், டியூ டு அப்ராடு, வெளிநாடு. ஏன்னா இந்த 7.5 அந்த பக்கம் போயிட்டா அந்த தாக்கங்கள் குறையும் என்பதில் நம்ம எல்லோருமே சொல்கிறாங்க, அறிஞர் பெருமக்கள் எல்லாம். அப்போ உங்களுக்கு 7.5 நடக்கும் பொழுதோ, பாதச்சனியோ கண்டகச்சனி நடக்கும் பொழுது, சந்திர திசை ராகு, சந்திர திசையில் கேது மட்டும் வராமல் பார்க்கணும். உங்களை அப்படியே கண்டம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மரண பயத்து கொண்டு போயிடும். இந்த 7 நடக்கும்போது இந்த பாம்பு கிரகங்களுடைய மனசு என்ன ஆகும், நம்மளை பிச்சு எடுத்துறோம். வேற ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. உடனே சித்திரகுப்தனும் யமதர்ம தாம்பு கயிறை போட மாட்டாங்க. நம்ம மனசை அப்படியே புழிஞ்சு எடுத்துருவார். மனம் ஒரு குரங்குன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, மனம் போன்ற வாழ்க்கைங்கிறோம்ல, பித்தன்கிறாங்கள, பித்தன் பேயன்கிறாங்களா, பித்து பிடிச்சி போய் அலையிறாங்களா, தானே அதுதான் பித்து பிடிச்சி ஏன்டா அலையிற அப்படிங்கிறாங்கல்ல, அது அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரங்கள் அந்த சந்திரன் சம்பந்தப்பட்டது வரும்போது, அந்த சந்திரன் சம்பந்தப்பட்டது போது அது நடக்கத்தான் செய்யும். எனவே தயவு செய்து கும்பராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்கனவே குரு உங்களுக்கு கொஞ்சம் ஒரு 10-15 நாளைக்கு கொஞ்சம் உங்களுக்கு 6க்கு போயிடாரு. உங்களுடைய குரு 6க்கு போயிடாரு. அதனால கொஞ்சம் கவனமாக கொடுக்கல் வாங்கல், மனைவியிடம் குடும்பத்தில் குழப்பங்கள், ஏன்னா உங்களுக்கு கும்பமும் ஏற்கனவே 7 உங்கள் ராசிக்கு 7 பயங்கரமான ஆள். கும்பத்துக்கு இருக்கக்கூடிய 7 மிக உயர்வான ஆளுங்க. 2 பேருமே ஒன்று செய்ய முடியாது, அவங்க பக்கத்தில் நெருங்க முடியாது. சுக்கிரனும் கேதுவும் அப்படிப்பட்ட கோள்கள். யார் அதாவது தற்கொல்லிய முற்கொல்லின்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி. தற்கொல்லிய முற்கொல்லி, யாரை முதல்ல கொல்றது, யார் தற்கொல்லிய முற்கொல்லி, யார் முன்னாடி தள்ளி விடுறது. ஒரு கதை தெரியும் உங்களுக்கு, ஒரு படத்துலலாம் வந்திருக்கு பழைய காலத்தில். யாரை போய் தள்ள போகிறவங்களோ அவங்க தள்ள மாட்டாங்க, இன்னொருத்தர் தள்ளி விட்டுருவாங்க. அதை தற்கொல்லிய முற்கொல்லிய. அப்படிப்பட்ட குடும்ப வாழ்க்கை மிக முக்கியம். பொதுவாக கும்பராசி நேயர்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், கும்பராசி, சிம்மராசி, கடகராசி, மகர ராசி கண்டிப்பாக மிக மிக கவனமாக இருத்தல் வேண்டும். ஏன்னா சிம்மராசி அஷ்டமத்து சனி, ஏற்கனவே கிரகம் சுக்கிரன் கேது, கும்பத்தில் ராகு. அப்போ எப்படி இருக்கும்? ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பது அவசியம். ஆக நிச்சயமாக இந்த கும்பராசி நேயர்களுக்கு அக்டோபர் மாதத்தில் ஒரு நல்ல பலனை எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள். அது கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள். கொஞ்சம் பொறுத்துக்கிட்டுனா உங்களுக்கு வேண்டிய வெளிநாடா, கண்ணு மூடிட்டு கையெழுத்து போட்டு போயிடும். விவசாயமா, என்ன தொழில் வேணும் உங்களுக்கு, எப்படிப்பட்ட தொழில் வேணும், எல்லாமே உங்கள் கையில் இருக்குது. எல்லாமே மதிப்புக்கும் மரியாதைக்கு எல்லாமே இருக்குது. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டா நிச்சயமாக இதில் உங்களுக்கு இந்த மாதத்தில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய மாதம் அக்டோபர் மாதம். நீங்களும் வணங்க வேண்டியது கண்டிப்பாக அந்த காக்கும் தெய்வங்கள், கருணையுள்ள தெய்வங்கள், அதே மாதிரி ஐயப்பன், குருமார்கள். ஏன்னா கும்பங்கும்போது கலசத்துக்கு அதிபதி. கும்பங்கும்போது அதாவது கோபுர கலசம் பாபு விமோசனம். ஒரு இறைவனை எதில் ஆவகனம் பண்ணி நம்ம கோயில்களை கொண்டு வரோம்னா கலசத்துலேருந்து நம்ம கொண்டு வர்றோம். அப்போ அப்படிப்பட்ட புனித நீர் தெளிக்கிறோம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அப்படிப்பட்ட கலசம் மிக உயர்வான குணம் கொண்டவர்கள். அதுக்கு தான் சொன்னவங்கள. அதனால் கலசத்துக்கு உள்ள உங்களுக்கு முக்கியமாக நீங்கள் வணங்க வேண்டியது முனீஸ்வரர், வீரபத்திரர், அகோர வீரபத்திரர். ஒரு தடவை போயிட்டு வாங்க திருவெண்காடு, மட்டும் போயிட்டு வாங்க, வெற்றியை பாருங்கள். எங்கே போனாலும் காக்கும் தெய்வங்களுக்கு எலுமிச்சம்பழம் மட்டும் போகணும் தயவுசெய்து.
எலுமிச்சம்பழம் மட்டும் போடுங்க, எலுமிச்சம்பழத்தை மட்டும் மறந்துக்காங்க. அதை மட்டும் போட்டு வந்தால் வெற்றி உங்களதே.